ஹாய் ஆர்மீஸ், இன்றைக்கி நம்ம ஒரு நியூ ஒன்ஷாட் தான் பார்க்க போகிறோம் ஜேகேக்கு. அண்ட் இதோட டைட்டில் வந்து ஃபர்ஸ்ட் மேரேஜ் வித் மை எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட். ஸோ இந்த வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சரி வாங்க நம்ம டைரெக்டாக இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே அம்மா ஏம்மா என்ன இப்படி டார்ச்சர் பண்ணுற? என்ன டார்ச்சர் பண்ணுறேனா? வயன், நாங்கள் சொல்கிறது அப்போ நீ கேட்கவே மாட்டேன்ருக்கியா? அம்மா நீங்கள் சொல்கிறது தானே கேட்டுட்ருக்கேன். நாங்கள் சொல்கிறது எங்கடி கேட்குறேன்ற மாதிரி அப்படியே நடிக்கிற. லாஸ்ட் டைமில் எல்லாத்தையும் சொதப்பி விட்டுற. இப்போ என்னமோ உனக்கு பிரச்சனை? இங்கே பாரு, இதுதான் கடைசி. நாங்கள் பார்த்துக்க மாப்பிள்ளையா நீ மேரேஜ் பண்ணி தான் ஆகணும். அம்மா என்ன இத்தனை நாளாக நீங்கள் சொன்ன மாப்பிள்ளையெல்லாம் பார்த்தேன்லம்மா, அவங்க தானம்மா வேணான்னு சொல்லிட்டு போனாங்க. மறுபடியும் ஏம்மா இப்படி பண்ணுற? அது உனக்கு தானம்மா அசிங்கம். போதும், நீ பண்ணுறது எனக்கு தெரியாதுன்னு நினச்சிக்காத. வர மாப்பிள்ளைங்க கிட்டலாம் கொஞ்சம் பேசணும் அப்படின்ட்டு டெரஸ் கூப்பிட்டு போகிறேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த மாப்பிள்ளையே வந்து சாரி ஆண்டி, எனக்கு வேணாம் இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போனா நீ தானே வேணும்னே ஏதோ அவங்கக்கிட்ட சொல்லி வச்சுருக்க. அம்மா என்னம்மா, அவனுக்கு எனக்கு பிடிக்கல, அதுக்கு நானம்மா பண்ண முடியும்? அது எப்படி வர்ற மாப்பிள்ளைக்கெல்லாம் உனக்கு பிடிக்காம போகும்? நீ தான் வேணும்னே பிளான் போட்டு அவங்கக்கிட்ட ஏதோ சொல்லி வச்சுருக்க. அதனால தான் அவங்க வந்துட்டு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இந்த வாட்டி நீ பண்ணுற ட்ராமாவெல்லாம் எங்களால் ஏற்றுக்க முடியாது. இதுதான் கடைசி. இந்த மாப்பிள்ளையை நீ மேரேஜ் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும். இப்போ என்னதாம்மா உனக்கு பிரச்சனை? எனக்கு தெரியாது வயன், நீ மேரேஜ் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும். அம்மா ஒரு வருஷம் ஆச்சு எனக்கு கேப்பு கொடுத்து தான் பாரேம்மா. ஏன்னா கேப்பா? உனக்கு 26 வயசு ஆக போகுது வயன். இன்னமும் உனக்கு எவ்வளோ தான் டைம் தேவைப்படுது? போதும், இந்த டைமே உனக்கு போதும். காலேஜ் படிக்கும்போது யாரையும் லவ் பண்ணுறேன்னு சொன்னேன். சரி, அவனையாச்சும் இன்ட்ரடியூஸ் பண்ணு வயன் அப்படின்ட்டு சொல்லியிருந்துக்கு அவன் நீ கடைசி வரையும் கூட்டிகிட்டே வரல. அதுக்கப்புறம் பிரேக்கப் பண்ணிட்டேன்ற. இப்போ வரையும் நீ மற்ற பசங்களை டேட் பண்ண மாதிரியும் தெரில, யாரையும் லவ் பண்ண மாதிரியும் தெரில. அப்படின்னா இன்னுமே அந்த பையன் தானே உன் மனசில் இருக்கான். அந்த பையனையாச்சும் கூட்டிகிட்டு வான்னு நான் உன்ட்ட எத்தனையோ தடவை சொல்லிட்டேன். நீ இல்லைம்மா பிரேக்கப் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் இதை கூப்பிட்டு வரணும் அப்படின்ட்டு தட்டி கழிச்சிட்டே இருந்தேன். சரின்ட்டு தான் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பித்தோம். வர மாப்பிள்ளைங்க எல்லாரையும் நீ வேணாம் அப்படின்ட்டு சொல்ல வைக்கிற மாதிரி நீ ஏதோ பண்ணி வச்சுருக்க. இப்போ என்னன்னா கல்யாணமே வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்கிற? கல்யாணம் வேணான்னு சொல்லலாமா, கொஞ்சம் டைம் கொடுங்க தானே சொல்கிறேன். இங்கே பாரு வயன், நீ மேரேஜ் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும். இதுதான் கடைசி. இல்லைனா நீ என் பொண்ணே கிடையாது. இந்த வீட்டை விட்டு வெளில போயிடு. எனக்கும் அப்பாவுக்கும் ஒரு பொண்ணே பிறக்கலன்னு நினச்சிக்கிறோம் அப்படின்ட்டு கோமா சொல்லிட்டு அவங்க அம்மா அப்படியே போகிறாங்க. நீங்கள் அம்மா அப்படின்ட்டு கத்துறீங்க. அவங்க திரும்பி கூட பார்க்கல. ஸோ அப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆக நீங்கள் ஒரு மாதிரி உட்காந்துட்ருக்கீங்க. உங்களுக்கு உங்கள் அம்மா சொன்னதும் ஞாபகம் வருது. அதே நேரத்தில் அவங்களோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை பற்றி வேறு பேசினாங்கல்ல. ஸோ அது ஞாபகம் வந்துடுற. உங்கள் ஃபோன் ஓப்பன் பண்ணி தான் நீங்கள் அப்படியே உங்களோட கேலரியை பார்க்குறீங்க. அதில் இன்னுமே ஒரு ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் உங்கள் பாய் ஃப்ரெண்ட் கூட எடுத்துக்கிட்டது ஹாப்பியாக தான் இருந்திருக்கீங்க. அது ஒரு மாதிரி ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்பாக தான் இருந்திருக்கு. ஸோ நீங்கள் அதை பற்றி யோசிச்சுட்டு ஒரு மாதிரி உங்கள் கண்ணெல்லாம் கலங்குது. அம்மா சொல்கிறதும் கரெக்டு தான். நம்ம அவங்கள ரொம்பவே கஷ்டப்படுத்துகிறோம். இதுக்கப்புறம் நாம் ஏன் இப்படி இருக்கணும்? அவங்க சொல்கிற மாதிரி யார் இருக்கணும், அவனை மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் அங்கே இருக்க ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் அப்படியே டிலீட் பண்ணுறீங்க. மனசே இல்லை தான், இருந்தாலும் டிலீட் பண்ணிட்டீங்க. இதுக்கு மேலே அவனை நினச்சி பிரயோஜனம் இல்லை. அவன் நம்மளுக்கு கிடைக்க போகிறதில்ல. இந்நேரம் அவன் யாரையாச்சும் மேரேஜ் பண்ணியிருப்பான் அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டு அப்படியே நீங்கள் ஓகே இதை பெர்மனெண்ட்டாகவும் டிலீட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு நினைக்கிறீங்க. பட் பெர்மனெண்ட்டாக டிலீட் பண்ண உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசே இல்லை. சரி விடு, 30 days ஆனால் இதே டிலீட் ஆக போகுது அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே ஃபோனை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டீங்க. க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அப்படியே கீழே வரீங்க. சரி டின்னர் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு வந்து பார்த்தா உங்கள் அம்மா உங்கள் அப்பா அப்படின்ட்டு 2 பேரும் அமைதியாக உட்காந்துட்ருக்காங்க சோஃபாவில். அதை பார்த்துட்டே நீங்கள் அப்படியே கிச்சனுக்குள்ளே போகிறீங்க. ஏதாச்சும் சாப்பிட்றதுக்கு இருக்கா அப்படின்ட்டு அங்கே இருக்க குண்டாவெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா உள்ள ஒன்றுமே இல்லை. என்ன அம்மா சமைக்கலையா அப்படின்ட்டு வெளில வந்து அம்மா ஏன் சமைக்கலை? சமைக்க பிடிக்கல, அவளுக்கு தான் சமைக்கலை அப்படின்றாங்க. அப்பா என்னப்பா? எனக்கு தெரியாது வயன், நீ எதாக இருந்தாலும் அம்மா கிட்ட பேசிக்கோ அப்படின்ட்டு உங்கள் அப்பாவும் சொல்லிட. ஐயோ என்னதான் உங்கள் 2 பேருக்கும் பிரச்சனை? நீ மேரேஜ் பண்ணிக்கல, அதுதான் பிரச்சனை அப்படின்ட்டு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. ஓகே, உங்களுக்கு என்ன இப்போ நான் மேரேஜ் பண்ணிக்கணும் அவ்வளோதானே? சரி ஓகே, நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி சொல்ல. அப்போ உங்கள் அம்மா அப்படியே உங்களை பார்த்து நிஜமாக தான் சொல்கிறியா அப்படின்ட்டு கேட்குறாங்க. நீங்கள் நிஜமாக தான் சொல்கிறேன் அப்படின்ட்டு நீங்களும் அப்படியே ஒத்துக்கிறீங்க வேண்டாம் வெறுப்பா. அப்போ அவங்க என்னங்க எப்படியோ ஒத்துக்கிட்டாங்க அப்படின்ட்டு 2 பேரும் இப்போ தான் ஜாலியாக அப்படியே சிரிச்சுக்கிட்டு அப்படியே வந்து தேங்க்யூ டி வயன், வா சாப்பிட்லாமா, நீங்கள் தான் எதுவுமே சமைக்கவே இல்லையே. யார் சொன்னா எதுவுமே சமைக்கலன்னு அப்படின்ட்டு அவங்க நெக்ஸ்ட் சீனில் அங்கே இருக்க கபோர்டில் இருந்தெல்லாம் டெலிஷியஸ் சாப்பாடெல்லாம் எடுக்கிறாங்க. எடுத்து அப்படியே டைனிங் டேபிள் ஃபுல்லாக வைக்கிறாங்க. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அப்படியே உங்கள் அம்மாவையும் திரும்பி பார்க்குறீங்க. அவங்க
பின்ன நான் என்னடி பண்ணுறது? நீ இப்படி அடம் பிடிச்சிக்கிட்டே இருந்த, அதனால தான் உன்னை ஒத்துக்க வைக்கிறதுக்காண்டி கொஞ்சம் ட்ராமா போட்டேன். அதே நேரத்தில் நீ எப்படியாச்சும் ஒத்துப்பேனோ எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. அதனால தான் உனக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சிருக்கேன். உட்காரு உட்காரு சாப்பிடு அப்படின்ட்டு உங்களை உட்கார வச்சு உங்களுக்கு தேவையானதெல்லாம் பரிமாறுறாங்க. நீங்கள் சரிம்மா அது இருக்கட்டும், ஃபஸ்ட்டு யார் மாப்பிள்ள அவனோட டீட்டெயில்ஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் கொடுங்க. அப்போ உங்கள் அம்மா அதெல்லாம் முடியாது. ஆ முடியாதா? முடியாதுன்னா என்ன அர்த்தம்? முடியாதுன்னா முடியாது தான். என்னம்மா குளறிட்டு இருக்க? யார் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா தானே என்னால் மேரேஜ் பண்ணிக்க முடியும். முடியாது, உன்னை நம்ப முடியாது வயன். இந்த வாட்டியே வேணும்னே அந்த மாப்பிள்ளைக்கிட்ட ஏதாச்சும் சொல்லி நீ அனுப்பி விடலாம் தான் பார்ப்ப. அதனால அந்த மாப்பிள்ளை யாருன்னு நீ மேரேஜ் அன்னைக்கு வரையுமே உனக்கு தெரிய போகிறதில்ல. ஏன்னா மேரேஜ் வரையுமா? அம்மா என்ன விளாடுறீங்களா? விளாடல வயன், நான் உண்மையாக தான் பேசுகிறேன். எப்படி இருந்தாலும் ரிசப்ஷன் பண்ணுவீங்களா? அப்போ எனக்கு தெரியாதானே போகுது. ஏன்னா ரிசப்ஷன் என்கேஜ்மெண்ட் அப்படின்ட்டுலாம் ஒன்றுமே கிடையாது. டைரெக்ட் உனக்கு மேரேஜ் தான். மேரேஜா? அம்மா விளாடாதம்மா. விளாடல வயன், நான் சீரியஸாக தான் பேசிகிட்ருக்கேன். என்னை பார்த்தா உனக்கு என்ன விளாடுற மாதிரி தெரியுதா அப்படின்ட்டு உங்கள் அம்மா சீரியஸாக சொல்ல நீங்கள் அப்படியே திரும்பி உங்கள் அப்பாவையும் பார்க்குறீங்க. அவங்களும் சீரியஸாக தான் இருக்க. உண்மைதானே? உங்களுக்கு இப்போ தான் புரியுது. என்னம்மா இப்படியெல்லாம் எப்படிம்மா நடக்கும்? யார் என்னன்னே தெரியாமல் என்னை மேரேஜ் பண்ணி வைக்க போகிறீங்களா? அந்த பையன் நல்ல பையன்தான், அவனை பற்றி எல்லாத்தையுமே விசாரிச்சிட்டோம். அவன் உனக்கு கரெக்டாக தான் இருப்பான். அதனால உன் கழுத்தை மட்டும் காட்டு போதும் அப்படின்ட்டு அவங்க ஒரு மாதிரி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க அப்பாவும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. நீங்கள் அம்மா என்னை பார்த்தா என்ன ஆடு மாற்றுதா? நீங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் கழுத்து நீட்டுறதுக்கு. அப்போ உங்கள் அம்மா எந்த ரிப்ளையும் கொடுக்கல. உன்கிட்ட தாம்மா பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் கத்த. இன்னும் 30 டேஸில் உனக்கு மேரேஜ். என்ன 30 டேஸ்லையா? என்னை பார்த்தா எப்படி தருது உங்களுக்கு? என்னை பார்த்து ஜோக் பண்ணிகிட்ருக்கீங்களா அப்படின்ட்டு நீங்கள் என்ன தான் கற்றுனாலும் அந்த சைட்லேருந்து எந்த ரிப்ளையும் இல்லை. அவங்க பாட்டில் அமைதியாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் அதுக்கப்புறம் எந்த வழியும் தெரில. இப்போ மேரேஜ்க்கு வேறு ஒத்துக்கிட்டீங்க. அதனால அப்படியே தான் ஃபியூ டேஸ் அப்படியே ஸ்கிப் ஆகுது. மேரேஜ் ப்ரிப்ரேஷனும் ஒரு பக்கமாக போயிட்டுருக்கு. நீங்களும் மாப்பிள்ளை யார் தானே கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறீங்க. பட் உங்களால் கண்டுபிடிக்க கூட முடியல. ஸோ அப்படியே தான் டேஸ் எல்லாம் ஸ்கிப் ஆக இப்போ உங்களோட மேரேஜ் டேவும் வந்துருச்சு. நீங்கள் அப்படியே உட்காந்துட்ருக்க உங்கள் அம்மா தான் உங்களுக்கு நல்லா ரெடி பண்ணி விட்டுட்ருக்கீங்க. நீங்களும் அப்படியே தேவதை மாதிரி ரெடி ஆகிட்ருக்கீங்க. அப்போ நீங்கள் அப்படியே உங்கள் அம்மா பக்கம் திரும்பி அவங்களோட கையை பிடிச்சி, அம்மா ப்ளீஸ் இந்த கல்யாணத்தை நான் பண்ணிக்கிட்டு தான் ஆகணுமா? உங்கள் அம்மா அப்படியே உங்களை ஷாக் ஆகிட்டு பார்த்துட்டு, வயன் என்ன விளாட்றியா? இன்றைக்கி தாண்டி உனக்கு கல்யாணம், இன்றைக்கி பார்த்து என்னடி இப்படி கேட்குற? இல்லைம்மா எனக்கு ஏதோ இந்த கல்யாணம் வேணான்னு தோணுது. வயன் தேவலாம் பேசிகிட்டு இருக்காத, புரிஞ்சுதா? இன்னும் 1 மணி நேரத்தில் உனக்கு கல்யாணம். ஆனால் நீ என்னன்னா இப்படி பேசிகிட்டு இருக்க? என்ன வயன் நீ? அம்மா என்னடி? ப்ளீஸ் வேணாம். வயன் இங்கே பாரு, என்கிட்ட அடி வாங்காத, புரிஞ்சுதா? இன்றைக்கி உனக்கு கல்யாணம், என் கையில் சம்மதிக்க அடி வாங்க போகிற. நீ எப்படி பேசிகிட்டு இருக்க பாரு. உனக்கு என்ன தாண்டி ப்ராப்ளம்? அந்த பையன் அழகாக இருக்கான், அவன் கை நிறைய சம்பாதிக்கிறான். அதுவும் இல்லாமல் அவன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்ட பிறகு தனி கொடுத்துட்டு தான் கூப்பிட்டு போகிறான். இன்னும் உனக்கு என்னடி வேணும்? ஆனால் நான் தான் அவனை பார்க்கவே இல்லையே. இன்னும் 1 மணி நேரத்தில் நீ பார்க்க தாண்டி போகிற. அதுவும் இல்லாமல் இப்படி வாடா போடான்றலாம் கூப்பிட்டுட்டு இருக்காத, புரிஞ்சுதா? மரியாதை கொடுத்து என்னங்க வாங்க அப்படின்ட்டு கூப்பிட கற்றுக்கோ. அம்மா நான் என்ன பேசிகிட்ருக்கேன், நீ என்ன பேசிகிட்ருக்க? நேற்றுலேருந்து நான் அவனை பார்க்கணுன்னு சொல்லும்போது நீ எப்போ பார்த்தாலும் இதே தான் சொல்லிகிட்ருக்க. நீ என்ன தான் நினச்சிட்ருக்க? இன்னும் 1 மணி நேரம் தாண்டி, இங்கே இரு வந்துடுறேன் அப்படின்ட்டு அவங்க அப்படியே உங்களை விட்டுட்டு போயிட்டாங்க. நீங்கள் உங்கள் அம்மாவே தான் ஒரு மாதிரி சோகமாக பார்த்துட்டு உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ இப்போது கரெக்டாக உங்களையும் மணமேடைக்கு மேலே கூப்பிட உங்கள் அம்மா தான் உங்களை கூப்பிட்டு வந்துட்டுருக்காங்க. உங்களுக்கு விருப்பமே இல்லாமல் தான் வந்துட்டுருக்கீங்க. அப்போ உங்கள் அம்மா, இங்கே பாரு வயன், இப்படி வராத, உனக்கு கல்யாணம் வயன், கொஞ்சமாச்சும் ஹாப்பியாயிரு, சிரிச்ச முகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். என்னடி இப்படி வர? அப்போ நீங்களும் அப்படியே உங்கள் அம்மாவை பார்க்குறீங்க. மரியாதையாக சிரிச்சிரு, அவ்வளோதான் சொல்லிட்டேன் அப்படின்ட்டு உங்கள் அம்மா மிரட்ட நீங்களும் போனால் போதுன்னு சிரிக்கிறீங்க. பார்க்கவே கேவலமாக தான் இருக்குது. அந்த மாதிரி சிரிச்சிட்ருக்கீங்க வேண்டாம் வெறுப்பா. அப்போ உங்கள் அம்மாவும் அப்படியே கூப்பிட்டு வந்து மணமேடைக்கில் அப்படியே உட்கார வைக்க நீங்களும் அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. நம்மளோட வாழ்க்கை எங்கே போதோ தெரியல அப்படின்ட்டு இப்போ தான் நீங்கள் சரி ஓகே மாப்பிள்ளையாச்சும் யாருன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு அப்படியே திரும்பி பார்க்க உங்கள் பக்கத்தில் ஒரு பர்சன் தான் டாலாக உட்காந்துட்ருக்காரு. நீங்கள் அப்படியே அவரை சைடு வழியாக பார்க்குறீங்க. அப்போது உங்கள் கண்ணை உங்களாலே நம்ப முடியல. அப்போ நீங்கள் ஒரு மாதிரி பிளிங்க் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. இது இது அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கு. அப்போ அப்படியே உங்கள் பக்கத்தில் இருக்க பர்சனும் அப்படியே திரும்பி உங்களை பார்க்க நீங்கள் ஜேகே அப்படின்றீங்க. அவரும் உங்களை அப்படியே பார்த்துட்ருக்க, நீங்களும் அவரே தான் பார்த்துட்ருக்கீங்க. இது இது ஜேகே ஜேகே நீயா அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி அங்கேருந்து எந்திரிக்க போக இப்போ உங்கள் அம்மா என்னடி எந்திரிக்கிற, உட்காரு அப்படின்ட்டு உங்களை அப்படியே கீழே உட்கார வைக்கிறாங்க.
அம்மா இது இது வயன் கொஞ்சம் அமைதியாக இரு வயன், இப்படி அடம் பிடிக்காத அப்படின்ட்டு உங்கள் அம்மா அவங்கள பார்த்து கோவமாக சொல்லிவிட்டு அவங்க அப்படியே நின்றுட்டு எல்லாரையும் சமாளிச்சிட்ருக்காங்க. அப்போ நீங்கள் ஜேகே ஜேகே இது நீ தானே அப்படின்ட்டு தடுமாறிட்டு நீங்கள் கேட்க, அப்போ அவர் ஆமாம் நான் ஜேகே தான் அப்படின்ட்டு ஒரு மாதிரி கோவமான வாய்ஸில் தான் பேசுகிறாரு. நீங்கள் இல்லை இல்லை இது வேணாம் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே எந்திரிக்க போக, அப்போ உங்கள் கையை பிடிச்சி ஜேகே டைட்டாக பிடிச்சி உட்கார வைக்கிறாரு அவர் பக்கத்தில். நீங்கள் என் கையை விடு என் கையை விடு அப்படின்ட்டு அடம் பிடிச்சிட்ருக்கீங்க. அவர் மூடிட்டு உட்கார்ற வேலையை மட்டும் பாரு, இல்லைன்னு வச்சுக்க அவ்வளோதான் சொல்லிட்டேன் அப்படின்ட்டு ஜேகே செமையாக மிரட்டுறாரு. நீங்கள் நீ என்ன இப்படியெல்லாம் பேசுகிற? நான் இப்படி தான் பேசுவேன், மூடிட்டு இருடி அப்படின்றாரு. நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு ஜேகேவை பார்த்ததில்ல. ஜேகே வேறு யாரும் இல்லை, நீங்கள் 3 வருஷத்துக்கு முன்னாடி உங்களோட லவ்வராக இருந்தவர் தான். அவர் தான் இப்போது நீங்கள் மறுபடியும் பார்க்குறீங்க. அதுவும் இல்லாமல் உங்களை கல்யாணம் பண்ணிக்க போகிறவரும் அவர் தான். அந்த ஷாக்கில் தான் நீங்கள் ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்க. அப்போ அவர் ஐயரே போதும் நீங்கள் மந்திரம் ஒன்னது, தாலியை கொடுங்க அப்படின்ட்டு ஜேகே கேட்க, ஜேகே நீ இதை தெரிஞ்சுதான் பண்ணுறியா? எனக்கு இதில் விருப்பம் இல்லை. உனக்கு விருப்பம் இருந்தால் என்ன, இல்லைனா எனக்கு என்ன அப்படின்ட்டு அந்த தாலியை வாங்கி அப்படியே உங்களுக்கு கட்ட போகிறாரு. அப்போ நீங்கள் அப்படியே ஜேகே கையை பிடிச்சி தடுத்துட்ருக்கீங்க. அப்போ உங்கள் அம்மா தான் இவ ஒருத்தி அப்படின்ட்டு உங்கள் கையை ரெண்டுத்தையும் டைட்டாக பிடிச்சிக்க. அப்போ ஜேக்கவும் அப்படியே 3 முடிச்சு உங்கள் கழுத்தில் போடுறாரு. நீங்கள் அப்படியே ஷாக் ஆகிட்டு ஜேகேவையும் உங்கள் கழுத்தில் இருக்க தாலியும் தான் பார்க்குறீங்க. இப்போது உங்கள் 2 பேருக்கும் கல்யாணமே முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அப்படியே தான் நீங்கள் ஒரு மாதிரியே இருக்க, அப்படியே ஷாக்கு. உங்களால் இதை நம்பவே முடியல. இது நிஜம்தானா அப்படின்ற மாதிரி ஒரு ஷாக்லேயே இருக்க. ஸோ அப்படியே இப்போது உங்கள் அம்மா தான் ஓகே வயன் நீ நல்லபடியாக இரு சரியா, உன்னை நல்லா பார்த்துக்கோ, கரெக்ட் டைமுக்கு சாப்பிடு அப்படின்ட்டு உங்களை நல்லா பாசமாக வெளியே அனுப்பிட்டுருக்காங்க. ஆனால் நீங்கள் ஒரு மாதிரி அம்மா என்னடி ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு நீங்களும் அமைதியாகிட. இங்கே பாரு என்கிட்ட இப்படி வாலாட்டுற மாதிரி அங்கெல்லாம் ஆடிட்டு இருக்காத, புரிஞ்சுதா? கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோ. ஆ சரிம்மா. என்னடி ஏண்டி இப்படி இருக்க? இல்லைம்மா உங்களை நான் மிஸ் பண்ண போகிறேன்ல, அதனால தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஐயோ என் செல்லமே அப்படின்ட்டு உங்களை ஹக் பண்ணி உங்களை சமாதானப்படுத்துகிறாங்க. நீங்களும் அப்படியே அழுதுட்ருக்கீங்க. என்ன இருந்தாலும் உங்கள் அம்மா கூட தான் இத்தனை வருஷமாக இருந்தீங்க, அதனால் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அவங்கள விட்டு பிரியும்போது. அதே மாதிரி உங்கள் அப்பாவையும் ஹக் பண்ணி செம்மையாக அழுக ஆரம்பிச்சிட்டிங்க. உங்கள் அம்மா என்ன தான் உங்களை ரொம்ப பாசம் கொடுத்து உங்களை வளர்த்துருந்தாலும் உங்களுக்கு உங்கள் அப்பா தான் ஃபேவரட். அதனால தான் உங்கள் அப்பா பிடிச்சி நீங்கள் அழுகவே ஆரம்பிச்சிட்டிங்க. அதுவும் தேம்பி தேம்பி அழுக உங்கள் அப்பா தான் வயன் அழுகாத, உனக்கு எதாக இருந்தாலும் அப்பா கால் பண்ணு சரியா, எங்கே இருந்தாலும் அப்பா வந்துடுவேன் அப்படின்ட்டு உங்களை நல்லா சமாதானப்படுத்த. அப்போ ஜேகே போதும் நீங்கள் எல்லோரும் பேசினது போதும்னு நினைக்கிறேன், இப்போ நான் வயனை கூட்டிகிட்டு கிளம்பட்டா அப்படின்ட்டு ஜேகே கேட்க, உங்களுக்கு என்ன கிளம்பணுமா அப்படின்ட்டு திரும்பி ஜேகேவை தான் பார்க்குறீங்க. வா வயன் அப்படின்ட்டு உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு போக, நீங்கள் அவங்க அப்பா கையை பிடிச்சிட்டு வரமாட்டேன் அப்படின்ட்டு அடம் பிடிக்கிறீங்க. வா என் கூட அப்படின்ட்டு கொஞ்சம் சத்தமாக சொல்ல, என்கிட்ட உங்கள் அம்மாவும் என்னடி அடம் பிடிக்கிற போடி, நீ போய் தான் ஆகணும் அப்படின்ட்டு உங்கள் அம்மா கம்பல் பண்ண. அம்மா வேணாம்மா நான் உங்கள் கூடயே இருந்துடுறேன் போன்னு சொன்ன வயன் அப்படின்ட்டு எல்லாரும் தான் அவங்கள கஷ்டப்படுத்து ஜேகேவோட காரில் அப்படி ஏற்றி விட்றாங்க. அப்போ ஜேகேவும் அப்படியே வந்து கார் சீட்டில் அவங்க கையை பிடிச்சிட்டே தான் உட்காந்துட்ருக்காரு. நீங்கள் மறுபடியும் ஓடி போயிடுவீங்களோ அப்படின்ட்டு. அப்போ நீங்கள் அப்படியே ஜன்னல் சைடு வழியா அவங்க அம்மாவும் அப்பாவும் பார்த்து செம்மையாக அழுதுட்டு பாய் பாய் அப்படின்ட்டு சொல்லிகிட்ருக்கீங்க. அவங்களும் ஓகே பாய் வயன் பத்திரமா இரு அப்படின்ட்டு அவங்களும் சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ ஜேகே போதும் கார் எடுக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ காருமே எடுத்துட்டாங்க. நீங்கள் இன்னுமே அப்படியே அந்த விண்டோ வழியாக உங்கள் அம்மா அப்பாவை தான் பார்த்துட்ருக்கீங்க அழுதுகிட்டே. அவங்கள பிரியறது ஒரு கஷ்டமாக இருந்தாலும் உங்களுக்கு திடீர்னு மேரேஜ் ஆனது உங்களுக்கு இன்னுமே நம்ப முடியாத ஒரு ஷாக்கு தான். ஸோ அதனால் ஒரு மாதிரி நீங்களும் அப்படியே உங்கள் அம்மா அப்பாவையே பார்த்துட்ருக்க. கொஞ்சம் தூரம் அப்படியே கார் போகுது. நீங்களும் அப்படியே கண்ணெல்லாம் துடைச்சிட்டு அப்படியே திரும்ப அப்போ ஜேகே உங்ககிட்ட க்ளோஸாக வந்து அப்படியே உங்கள் 2 சைடுமே கையை வச்சிட்ருக்காரு. நீங்கள் ஜேகே என்ன பண்ணுற, நீ எதுக்கு என்ன பிரேக்கப் பண்ண, அதுக்கு இப்போ வரையுமே நீ ஆன்சர் பண்ணவே இல்லை அப்படின்றாரு. அப்போ நீங்கள் நீ இப்போ எதுக்கு அதை கேட்குற, அது முடிஞ்சு போய் 3 வருஷம் ஆச்சு, இன்னுமே நீ எதுக்கு அதை பற்றி கேட்குற, எனக்கு தெரிஞ்சே ஆகணும். அது தெரியாமல் நான் எவ்வளோ பைத்தியக்காரனாக சுற்றிட்டு இருந்தேன் தெரியுமா, மரியாதையாக சொல்லு எதுக்கு என்ன பிரேக்கப் பண்ண அப்படின்ட்டு அவர் கேட்குறாரு. நீங்கள் ஒரு முழிச்சிட்ருக்கீங்க. என்னன்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் காலேஜ் தான் படிச்சுட்ருப்பீங்க. அப்போது உங்களோட சீனியராக தான் ஜேகே இருந்திருப்பார். அவர் பின்னாடி எவ்வளோ பொண்ணுங்க சுற்றினாலும் அவர் யாருமே கண்டுக்க மாட்டார். அப்போ தான் நீங்கள் ஃப்ரெஷராக ஒரு ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டாக உள்ளே வந்திருப்பீங்க.
அப்போ அவர் அப்படியே உங்களை ஃபஸ்ட் டைம் பார்த்துருப்பாரு. அண்ட் உங்கள் 2 பேருக்குள்ளே ஒரு ஸ்பார்க் ஆயிருந்திருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் தான் போய் ஃபஸ்ட்டு அவர்கிட்ட லவ் லெட்டர் கொடுத்துருப்பீங்க. அவரும் அதை அக்செப்ட் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் தான் உங்கள் 2 பேருக்குள்ளே ஜாலியான ஸ்வீட்டான மெமரிஸாக போயிட்டு இருந்திருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு நாள் திடீர்னு ஜேகே வர சொல்லியிருப்பீங்க. அதுவும் கிட்டத்தட்ட நைட் டைமில் அவருமே வந்திருப்பார். அப்போன்னு பார்த்து செம்மையாக மழை வேற பெஞ்சிருக்கும். ஜேகே கூட நீங்கள் ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு தான் கூப்பிட்டுருப்பீங்கன்னு நினச்சிருப்பாரு. என்ன வயன், கிளைமேட் ரொம்ப ரொமான்டிக்காக இருக்குன்னு என்ன கூப்பிட்டியா அப்படின்ட்டு ஒரு மாதிரி கூட உங்களுக்கு பிடிச்சிட்டே அவர் கேட்க, அப்போ நீங்கள் இல்லை ஜேகே, உங்ககிட்ட ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் சொல்லணும் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே அவரை பார்க்குறீங்க. அப்போ உங்கள் கண்ணெல்லாம் ஒரு மாதிரி கலங்கியிருக்கு. அவர் என்ன வயன், எதுக்கு கூப்பிட்ட? ஓ, நாளைக்கு தான் நான் கிராஜுவேட் ஆக போகிறேன், அதனால தான் கூப்பிட்டியா? எனக்கு ஏதாச்சும் சர்ப்ரைஸ் வச்சுருக்கியா அப்படின்ட்டு ரொம்ப ஹாப்பியாக தான் அவர் கேட்டிருப்பாரு. அப்போ நீங்கள் ஜேகே போதும், இதோட நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்றீங்க. அப்போ அவர் என்ன சொன்ன, இப்போ என்ன சொன்ன? பிரேக்கப் பண்ணிக்கலான்னு? ஏய் சும்மா விளாடாத வயன், நாம் எதுக்கு பிரேக்கப் பண்ணிக்க போகிறோம்? நம்மளோட லைஃபே ஹாப்பியாக போயிட்டுருக்கு, நீ சும்மா விளாண்டுட்டு தானே இருக்க. இல்லை நான் விளாடல, நான் உண்மையாக தான் கேட்குறேன், ப்ளீஸ் நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பாட்டில் போக, அப்போ ஜேகே விளாட நம்ப முடியாமல் அவங்க கையை பிடிக்கிறாரு. வயன் சும்மா விளாடாத வயன், ஜேகே என்னை பார்த்தேன்னா உனக்கு விளாட்ற மாதிரி தெரியுதா அப்படின்ட்டு நீங்கள் சீரியஸாக சொல்ல. அப்போ அவர் கையில் இருந்த கூட அப்படியே கீழே விழுகுது. அவர் ஏய் நீ பொய் சொல்கிறது தானே, இன்னமும் உனக்கு புரியல, நான் உண்மையாக தான் சொல்லிகிட்ருக்கேன், நம்ம 2 பேர் பிரேக்கப் பண்ணிக்கலாம், போதும் இதுக்கு மேலே முடியாது அப்படின்ட்டு நீங்கள் பாட்டில் போகிறீங்க. ஏய் நிலுவயன் அப்படின்ட்டு உங்கள் பின்னாடி ஓடி வர, என்ன ஜேகே உனக்கு ப்ராப்ளம்? நான் தான் சொன்னேன்ல பிரேக்கப் பண்ணிக்கலான்னு, சும்மா இதுக்கு என் பின்னாடியே வந்து டார்ச்சர் பண்ணிகிட்ருக்க. என்ன வயன், நான் உன் பின்னாடி வருது உனக்கு டார்ச்சலாக தெரியுதா? ஆமாம், நீ பேசுகிறது கூட எனக்கு டார்ச்சலாக தான் தெரியுது, போதும் இதோட பிரேக்கப் பண்ணிக்கலாம் சரியா அப்படின்ட்டு ஒரு மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே போகிறீங்க. போகும்போது கூட அழுதுகிட்டே தான் நீங்கள் போயிட்டுருக்கீங்க. அப்போ ஜேகே ஒரு மாதிரி அங்கேயே முட்டி போட்டு, இல்லை வயன் சும்மா விளாட்றா, அவள் உண்மையாக பேசலை, சும்மா சொல்லிட்டு போகிறா அப்படின்ட்டு அவரால் ஏற்றுக்கவே முடிஞ்சிருக்காது. அதுக்கப்புறம் உங்கள் ஃபோனுக்கு தான் கண்டினியூஸாக கால் பண்ணியிருப்பார், மெசேஜ் பண்ணியிருப்பார், ஆனால் நீங்கள் எதுக்குமே ரிப்ளை பண்ணல. அதோட அவரோட நம்பரையே பிளாக் பண்ணியிருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே ஜேகே உங்களை தேடி காலேஜுக்கு வந்தால் நீங்கள் அங்கே இல்லை. எங்கே போனா இவ அப்படின்ட்டு உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் தான் வந்து கேட்டால் நீங்கள் வரல அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ கண்டினியூஸாக 1 மந்த் ஜேகே வந்திருப்பார், அப்போல்லாம் நீங்கள் வரவே இல்லை. ஸோ ஜேகேவும் என்னாச்சு இவளுக்கு, இவன் நிஜமாக தான் நம்மளை பிரேக்கப் பண்ணிட்டாவா அப்படின்ட்டு அவரால் ஏற்றுக்கவே முடிஞ்சிருக்காது. ஏன்னா என்ன ரீசன்னு நீங்கள் கரெக்டாக சொல்லவே இல்லை. ஸோ அதனால் அவர் அதுக்கப்புறம் இன்னொரு டே வந்து பார்த்தா நீங்கள் காலேஜுக்கு வந்திருப்பீங்க. உங்கள் பின்னாடியே வந்து ஏ வயன் எதுக்கு பிரேக்கப் பண்ணலான்னு, என்ன ரீசன், உனக்கு என்ன பிடிக்காமல் போயிடுச்சா அப்படின்ட்டு உங்களை தொந்தரவு பண்ணிகிட்டே இருந்திருப்பார். நீங்கள் ஆமாம் எனக்கு உன்னை பிடிக்கல, ஸ்டார்டிங்கில் இருந்த உன் மேலே லவ், இப்போ எனக்கு சுத்தமாக இல்லை, ப்ளீஸ் என்னை டிஸ்டர்ப் பண்ணாத, இப்படி என்னை டார்ச்சர் பண்ணிகிட்ருக்காத, புரிஞ்சுதா அப்படின்ட்டு மூஞ்சில் அடித்த மாதிரி நீங்கள் சொல்லியிருப்பீங்க. என் முன்னாடியே வந்துடாதன்ற வேறு சொல்லியிருப்பீங்களா. அதுக்கப்புறம் ஜேகே அவங்க முன்னாடியே வந்திருக்க மாட்டார். ஸோ அப்படி தான் அவங்க 2 பேருக்குமே பிரேக்கப்பாக இருக்கும் 3 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ அதை தான் அவர் இப்போ உங்ககிட்ட கேட்க நீங்கள் ஒரு முழிச்சிட்ருக்கீங்க. அப்போ அவர் வயன் உங்ககிட்ட தான் கேட்குறேன், எதுக்கு என்ன பிரேக்கப் பண்ண, எனக்கு இப்போது அதோட ரீசன் தெரிஞ்சே ஆகணும். ஜேகே இங்கே பாரு, அதெல்லாம் பாஸ்ட், இப்போ எதுக்கு அதை பற்றி பேசிகிட்ருக்க? அதுவும் இல்லாமல் நீ எப்படி நீ எப்படி என்ன மேரேஜ் பண்ணிக்கிட்ட, இதெல்லாம் என்ன நீ பிளான் போட்டு பண்ணியா அப்படின்னு நீங்கள் கேட்க. அப்போ அவர் ஆமாண்டி பிளான் போட்டு தான் எல்லாம் பண்ணேன். ஜேகே நீ என்ன இப்படி மாறிட்ட, எல்லாம் ஒன்றால் தான் நான் இப்படி மாறிட்டேன், எல்லாத்துக்கு காரணம் நீ தான். என்ன நானா? ஆமாம் நீ தான். உன்னை நினச்சி நான் எவ்வளோ ஃபீல் பண்ண தெரியுமா, இந்த 3 வருஷமும் உன்னை நினச்சி தான் தினம் நான் செத்துட்டு இருந்தேன். அந்த வழியை உனக்கு நான் கொடுக்கணும் தான் இப்போ உன்னை மேரேஜும் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு சொல்ல, நீங்கள் இப்படி சேஞ்ச் ஆகிருக்க ஜேகேவை ஒரு மாதிரி பார்க்குறீங்க. என்ன பார்க்குற ஜேகே, நீ ஏன் இப்படி மாறின, ப்ளீஸ் இப்படி நடந்துக்காத, நீ என்னோடய ஜேகே கிடையாது. ஆமாம் நான் உன்னோட ஜேகே கிடையாது, அந்த ஜேகே எப்பயோ செத்துட்டான் அப்படின்ட்டு சொல்ல, நீங்கள் ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கி போய் ஜேகேவே தான் பார்க்குறீங்க. என்ன பார்க்குற, இப்போயாச்சும் உண்மையாக சொல்லு, எதுக்கு என்ன பிரேக்கப் பண்ண, உண்மையாகவே உனக்கு என் மேலேருந்து லவ் போயிடுச்சா? அப்படி நான் என்ன பண்ணேன், உனக்கு தேவையான எல்லா லவ்வும் நான் கொடுத்தேன்ல, உனக்கு தேவையான ஒரு பாய் ஃப்ரெண்டாக நான் இருந்தேன்ல, அப்புறம் எதுக்கு நீ ஏமாத்துன வயன் அப்படின்ட்டு அவர் ஒரு மாதிரி சத்தம் போட்டு கேட்க, நீங்கள் அப்படியே பயந்து அப்படியே அவரை தான் பார்க்குறீங்க.
இங்கே பாரு இப்படி பார்க்காத, நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு அப்படின்னு சொன்னால் அதுக்கு மட்டும் நீங்கள் எந்த பதிலுமே சொல்லாமல் ஜேகே கொஞ்சம் தள்ளி போறியா அப்படின்ட்டு அவர் அப்படியே தள்ளி விட பார்க்குறீங்க. அவர் முடியாது, நீ எனக்கு பதில் சொல்கிற வரையுமே நான் எங்கேயும் நகர்ந்து போக மாட்டேன், நீ ஃபஸ்ட்டு எனக்கு பதில் சொல்லு அப்படின்ட்டு உங்களை பார்த்து கேட்க, ஜேகே இன்னும் நீ ஏன் பைத்திய மாதிரி ஆடுற, இதுதான் உங்ககிட்ட எனக்கு பிடிக்கல, நீ ஏன் இப்படி பண்ணுற, அதான் சொல்கிறேன்ல எனக்கு பிடிக்கலன்னு, எனக்கு பிடிக்காத விஷயத்த தான் நீ மறுபடியும் பண்ணுற, இன்னமே உன்னை வெறுக்க தான் ஜேகே நீ வைக்கிற அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ ஜேகே, ஓ என்னை வெறுக்கிறியா, என்னோடய உண்மையான லவ்வை நீ கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கல, இதுக்கப்புறம் நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன் பாரு அப்படின்ட்டு அவர் அப்படியே உங்கள் பின்னந்தலையை பிடிச்சி அப்படியே இழுத்து அப்படியே கிஸ் பண்ண நீங்கள் ஜேகே என்ன பண்ணுற அப்படின்ட்டு அவரை தடுக்க தான் ட்ரை பண்ணுறீங்க. பட் அவர் ரொம்ப அக்ரெசிவாக உங்களை கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ நீங்களும் அவரோட செஸ்ட்டில் அடிச்சிட்ருக்கீங்க. பட் அவர் அதெல்லாம் கண்டுக்க கூட இல்லையே, உங்களை அவரோட இத்தனை வருஷம் தவிச்சிருப்பார்ல அது எல்லாத்தையும் தான் ஒரே கிஸில் உங்களுக்கு காட்டிகிட்ருக்காரு. அப்போ உங்களுக்கு மயக்க வர லெவலுக்கு போயிட்டுருக்கீங்க. அது ஜேகேக்குமே நல்லா தெரியுது. நீங்கள் அவரை ஜோராக அடிச்சிட்ருக்க கை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஸ்லோவாக அப்படியே உங்கள் கை கீழே விழுக நீங்களே மயக்கமே போட்டுட்டீங்க. அதுக்கப்புறம் தான் அவர் அப்படியே உங்களை விடுறாரு. நீங்கள் அப்படியே ஒரு செஸ்ட்லேயே சாயிறீங்க. அவரும் உங்களை பக்கத்தில் உட்கார வச்சுட்டு அப்படியே உங்களே தான் பார்த்துட்ருக்காரு. ஏன்னா அவர் உங்களை மிஸ் பண்ண டேஸ் இருக்கே அது அவருக்கு நரகம் மாதிரி அவ்வளோ உங்களை நினச்சி ஃபீல் பண்ணியிருந்திருப்பார். ஸோ அப்படி தான் 2 வருஷம் ஸ்கிப் ஆகியிருந்திருக்கும். அவங்கள மறக்க முடியாமல் அப்போவுமே தவிச்சிட்டு தான் இருந்திருப்பார். அதுக்கப்புறம் தான் யதார்த்தமாக அவரோட ஒர்க்குக்கு போயிட்டுருக்கும்போது உங்களை பார்த்துருப்பாரு. நீங்கள் ரொம்ப ஜாலியாக போயிட்டு இருந்திருப்பீங்களா, அதை பார்க்க அவருக்கு கடுப்பாக தான் இருந்திருக்கும். ஏன்னா அவர் இத்தனை வருஷமாக உங்களை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் நீங்கள் ஈஸியாக மூவ் ஆன் ஆகிட்டீங்கல்ல, அதனால தான் அவருக்கு கோவம் வந்திருக்கும். அதுக்கப்புறம் உங்களை ஃபாலோ பண்ணிட்டே வரும்போது தான் உங்களை வீட்டுக்கு கண்டுபிடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் உங்களை ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்திருப்பார். அப்போ தான் ஒரு நாள் நீங்கள் அப்புறம் இன்னொரு பையன் டெரஸில் பேசிகிட்டு இருந்திருப்பீங்க. அதுவும் இல்லாமல் உங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒரு கார், அதுக்கப்புறம் நிறைய ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் இருந்திருக்கும். ஸோ எல்லாம் அப்படியே பார்த்துட்ருக்க அவருக்கு தெரிஞ்சிருக்கு உங்களை மாப்பிள்ளை பார்க்க தான் யாரோ வந்திருக்காங்க அப்படின்ட்டு. அப்போ அவருக்கு அப்பயே போய் உங்களை தரன்னு இழுத்துட்டு வரணும்னு தான் தோணுது. பட் அதை பண்ணாமல் அவர் வெயிட் பண்ணிகிட்ருக்க. அப்போ நீங்களும் உங்களை பொண்ணு பார்க்க வந்த அந்த பையனும் அப்படியே டெரஸில் தான் பேசிட்டு இருந்திருப்பீங்க. அப்போ அவர் பார்த்துட்டே இருந்திருப்பார். 2 பேரும் அதை பேசிகிட்டு இருக்கீங்கன்னு நல்லா தெரியுது. அதுக்கப்புறம் அந்த குடும்பமும் அங்கேருந்து கிளம்புதான். நெக்ஸ்ட் டேவே அந்த பையன் யார் என்ன அப்படின்ட்டு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி செம்ம கோவமாக அப்படியே போய் அந்த பையன் வேலை பார்க்குற இடத்துல அவனோட காலரை பிடிச்சி, ஏய் என்ன நீயும் அந்த வயனும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஹாப்பியாக வாழ போகிறீங்களா அப்படின்ட்டு கோமா கேட்டுட்ருக்க. அப்போ அந்த பையன், ப்ரோ என்ன நீங்கள் தப்பாக புரிஞ்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு அவன் சொல்ல. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சீனில் அந்த பையன், ப்ரோ நீங்கள் தப்பாக புரிஞ்சிருக்கீங்க, அந்த பொண்ணுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லை, அவங்க அம்மா அப்பா தான் கஷ்டப்பட்டு அந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேடிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு என்னை ரிஜெக்ட் பண்ண மாதிரியே இதுக்கு முன்னாடியும் ஏகப்பட்ட பசங்களை ரிஜெக்ட் பண்ணியிருக்காளாம். அது அவளே தான் சொன்னான். என்ன ரிஜெக்ட் பண்ணாளா, எதுக்கு, என்ன ரீசன், அது என்னன்னு தெரில, அவள் மனசில் வேறு யாரோ இருக்காங்களாம், அதனால தான் அவள் இந்த மாதிரி மேரேஜ்க்கெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு இருக்காளாம். அப்போ நான் கூட கேட்டேன், அப்புறம் அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லி அந்த பையனை மேரேஜ் பண்ணிக்க வேண்டியதானே அப்படின்ட்டு. ஆனால் அவள் இல்லை, அது வாய்ப்பு இல்லை, அந்த பையன் இந்நேரம் ஹாப்பியாக இருப்பான், அவனை நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தா. என்ன ஆமாம், அதுவும் இல்லாமல் அதுதான் அவளோட ஃபஸ்ட்டு லவ்வாம் அப்படின்ட்டு அந்த பையன் சொல்ல. அப்போ ஜேகேக்கு நல்லாவே தெரியுது அந்த ஃபஸ்ட்டு லவ் ஜேகே தான் அப்படின்ட்டு. ஏன்னா நீங்களே நிறையா தடவை சொல்லியிருப்பீங்க, இது வரையும் நான் யாருமே லவ் பண்ணல தெரியுமா, நீ தான் என்னோடய ஃபஸ்ட்டு அண்ட் லாஸ்ட்டும் கூட அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பீங்க. ஸோ ஜேகேக்கு நல்லாவே தெரியுது இன்னுமே உங்கள் மனசில் அவர் தான் இருக்காருன்னு. ஆனால் நீங்கள் ஏன் பிரேக்கப் பண்ணீங்கன்னு ரீசன் மட்டும்தான் அவருக்கு இப்போ வரையுமே தெரியல. ஸோ அது தெரிஞ்சுக்கணும் தான் அவர் ரொம்ப எதிர்பார்க்குறாரு. அதே நேரத்தில் உங்களை இப்படியே விட்டு வைக்கவும் அவர் விரும்பலை. ஏன்னா இப்படியே விட்டு வச்சா உங்கள் அம்மா உங்களை வேறு யாருக்காச்சும் மேரேஜ் பண்ணி வைக்க வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ அதனால் நீங்கள் வீட்டில் இல்லாத டைம் ஜேகே உங்கள் வீட்டுக்கு வந்திருப்பார். அப்போ உங்கள் அம்மா அப்பாவுக்கு யாரும் தெரிஞ்சிருக்காது. யார்ப்பா நீ, வயனோட ஃப்ரெண்டா அப்படின்னு கேட்க, இல்லை நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேச வந்தேன் அப்படின்ட்டு ஜேகே சொல்ல. அப்போது உங்களோட அம்மா அப்பா ஒருத்தர் பார்த்துருப்பாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சீனில் உங்களோட அம்மா அப்பாவை 2 பேரையும் உட்கார வச்சு, ஜேகே இங்கே பாருங்கள், உங்கள் பொண்ணை நான் ஒன் சைடெல்லாம் லவ் பண்ணிகிட்ருக்கேன், அவளை நான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், அதுக்கு உங்களுக்கு ஓகேவா அப்படின்ட்டு ஜேகே கேட்க. அப்போது உங்கள் அம்மா அப்பா, எங்களுக்கு ஓகே தான்ப்பா, ஆனால் அவள் தான் யாரையும் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்ருக்கா, அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். என்ன நீ பார்த்துக்குவியா, எப்படி, ஆனால் நீங்கள் எனக்கு ஒரே ஒரு ப்ராமிஸ் மட்டும் பண்ணணும். ப்ராமிஸா, என்னப்பா ப்ராமிஸ் அப்படின்ட்டு உங்கள் அம்மா கேட்க. அப்போது
அது வந்து நீங்கள் மேரேஜ் டே வரையுமே வயன்கிட்ட நான் தான் மாப்பிள்ள அப்படின்ட்டு என்னோடய டீட்டெயில்ஸ் என்னோடய ஃபோட்டோ அப்படின்ட்டு நீங்கள் எதுவுமே கொடுக்கக்கூடாது. ஆ அது எப்படிப்பா? அவளுக்கு தெரியணும்ல. இல்லை நீங்கள் மட்டும் என்னோடய டீட்டெயில்ஸ் இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா அப்போ கன்ஃபார்ம் வேணான்னு தான் சொல்லுவாள். மற்றவங்கள எப்படி ரிஜெக்ட் பண்ணாலோ அதே மாதிரி என்னையும் ரிஜெக்ட் பண்ண தான் பார்ப்பா. அவளுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கணும்னா இதை தவிர வேறு வழி இல்லை. உங்களுக்கு நிஜமாவே ஓகேனா சொல்லுங்கள், நான் உங்களோட பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கிறேன். இல்லைனா ஓகே அப்படின்ட்டு ஜேகே அப்படி எந்திரிச்சு போக அப்போ உங்கள் அம்மாப்பா அதுவும் கரெக்டு தான் அப்படின்ட்டு இருப்பா ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு ஸ்டாப் பண்ண. அப்போ ஜேகே அப்படியே சிரிக்கிறாரு. அவர் இதை தான் எதிர்பார்த்தாரு. ஸோ அப்படியே திரும்பி ஒரு மாதிரி உங்களுக்கு அப்போ ஓகேவா? ஆம்பா ஓகே தான், ஆனால் உன்னை பற்றி எதுவுமே தெரியாதே அப்படின்ட்டு உங்கள் அப்பா கேட்க, அப்போ ஜேகே அவ்வளோதானே அப்படின்ட்டு A to Z அவரோட பயோடேட்டாவே கொடுத்துருப்பாரு. அவரோட ஃபேமிலி என்ன பண்ணுது, அவங்க அம்மா அப்பா என்ன பண்ணுறாங்க, எங்கே இருக்காங்க அப்படின்ட்டு எல்லா இன்ஃபர்மேஷனுமே அப்பயே கொடுத்துருப்பாரு. ஃபுல் ப்ரிப்பேர்டாக தான் அவர் வந்திருக்காரு. ஸோ அப்போது உங்கள் அம்மா அப்பா என்ன வேணாலும் சொல்லுவாங்க, நல்ல பையன் தானே அப்படின்ட்டு அவங்களும் அதுக்கப்புறம் ஓகேன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கும். ஸோ அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டே அவர் இப்போது உங்களை தான் பார்க்குறாரு. இப்போது நீங்களும் ஜேகேவும் அவரோட வீட்டில் அவரோட ரூமில் தான் இருக்கீங்க. அண்ட் உங்களை அவரோட பெட்டில் தான் படுக்க வச்சு உங்கள் ஃபேஸை தான் அவர் விடாமல் பார்த்துட்ருக்காரு. பார்த்துக்கிட்டே அவர் மனசில், வயன் நீ ஏன் தானே ரிஜெக்ட் பண்ணேன்னு நான் தெரிஞ்சுக்கணும் வயன். நீ என்னை லவ் பண்ணுற அது எனக்கு நல்லா தெரியும். ஆனால் நீ என்னை பிரேக்கப் பண்ணுறதுக்கு கன்ஃபார்ம் ஏதாச்சும் ரீசன் இருக்கும். அதை நான் தெரிஞ்சுப்பேன். உன்னை நான் வேணும்னே அப்படி கிஸ் பண்ணது இத்தனை நாளாக உன்னை மிஸ் பண்ணலை. அதனால தான் அது எப்படி காட்டுறதுன்னு தெரியாமல் தான் நான் அப்படி பண்ணிட்டேன். என்னை மன்னிச்சிடு வயன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அங்கேருந்து அப்படியே வெளில இருந்துச்சு கிளம்பிட்டாரு. அவர் போன பிறகு தான் நீங்கள் அப்படியே கண் முழிச்சு எந்திரிக்கிறீங்க. இப்போ தான் நீங்கள் மயக்கத்துலேருந்து எந்திரிக்க. அப்போது நீங்கள் யாரோட ரூம்லேயோ இருக்க மாதிரி தானே இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் இது யாரோட ரூம், நாம் எப்படி இங்கே வந்தோம் அப்படின்ட்டு சுற்றி முற்றி பார்க்குறீங்க. அப்போ அங்கே ஒரு பெரிய ஃபோட்டோ ஃப்ரேம் போட்டு மாட்டிருக்கு. அது பக்கத்துலேயே நிறைய குட்டி குட்டி ஃபோட்டோஸுமே இருக்குது. நீங்கள் அப்படியே அதை உத்து பார்க்க அதில் நீங்கள் தான் இருக்கீங்க, நல்லா சிரித்த மாதிரி இருக்கீங்க. அண்ட் உங்கள் பக்கத்தில் ஜேகே தான் இருக்கார். ஸோ அந்த ஃபோட்டோவை பார்த்தோன்னே உங்களுக்கு அந்த மெமரிஸ் தான் ஞாபகம் வருது. நீங்களும் ஜேகேவும் ஒரு வாட்டி டேட்டிங் போயிருப்பீங்க. அப்போது அந்த பிளேஸே ரொம்ப அழகாக இருந்திருக்கும். அப்போது ஜேகே நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா? வயன் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு ஜேகே சொல்ல, அதுக்கப்புறம் நீங்கள் 2 பேரும் ஒருத்தர்கிட்ட ஃபோனை கொடுத்துட்டு தான் 2 பேரும் அப்படியே சிரிச்சுக்கிட்டே பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அப்போ நீங்கள் அப்படியே சிரிச்சுட்டே ஜேகே பார்க்க ஜேகேயும் சிரிச்சுக்கிட்டே அவங்கள தான் பார்த்துருப்பாரு. அப்போ 2 பேரும் ரொம்ப சின்சியராக தான் 2 பேருமே லவ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அப்படியே தான் ஒரு ஃபோட்டோ கிளிக் ஆகியிருந்திருக்கும். அந்த ஃபோட்டோவுமே செம்மையாக வந்திருக்கும். அப்போ நீங்கள் ஜேகே இந்த ஒரு காப்பி நீ வச்சுக்கோ, இன்னொரு காப்பி நான் வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு 2 பேருமே ஒரு காப்பி வச்சுருந்துருப்பீங்க. அந்த காப்பியை தான் ஜேகே ஒரு பெரிய ஃபோட்டோவாக ஃப்ரேம் பண்ணி மாட்டியிருந்திருப்பாரு. அது பக்கத்தில் உங்களோட நிறைய மெமரிஸுமே ஃபோட்டோ பிடிச்சி அவர் மாட்டி வச்சுருக்காரு. ஸோ அதெல்லாம் பார்த்தோன்னே உங்களுக்கு இப்போ தான் தெரியுது இது ஜேகேவோட ரூம் அப்படின்ட்டு. நாம் இங்கே அப்படின்ட்டு யோசிச்சு உங்கள் கீழே பார்க்க உங்கள் தாலி தான் அங்கே பெருசாக தொங்குதே. ஸோ அதை அப்படியே எடுத்து அவனுக்கும் எனக்கும் மேரேஜ் ஆகிடுச்சுல்ல அப்படின்ட்டு ஜேகே உங்ககிட்ட நடந்துக்கிட்டது எல்லாத்தையும் தான் யோசிச்சு பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் ஜேகே அப்படின்ட்டு கத்திக்கிட்டே ரூமை விட்டு வெளில வரீங்க. ஜேகே அங்கே எங்கேயுமே இருக்கிற மாதிரி தெரில. நீங்களும் அப்படியே கீழே வந்து நீங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருந்திருப்பீங்க. அதனால அப்படியே நீங்கள் கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்துட்டு ஹாலில் தான் ஜேகே பேரை சொல்லி தான் கத்துறீங்க. பட் ஒரு ரிப்ளையும் காணோம். அதுக்கப்புறம் கிச்சனில் ஏதோ சவுண்ட் கேட்க நீங்கள் அப்படியே வந்து பார்க்குறீங்க. பார்த்தா ஜேகே தான் அங்கே ஷர்ட்லெஸ்ஸாக அப்படியே நின்று குக் பண்ணிகிட்ருக்காரு. அவரை பார்த்து கொஞ்சம் நேரத்துக்கு நீங்கள் மெஸ்மரைஸ் ஆகி தான் பார்த்துட்ருக்கீங்க. ஏன்னா அவர் அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கார்ல, அதனால தான் அப்படியே நீங்கள் பார்த்துட்டே இருக்க. அப்போ ஜேகே அப்படியே திரும்பி உங்களை பார்க்குறாரு. அவர் அப்படியே ஏஞ்சல் மாதிரி உங்களை பார்க்க, அப்போ நீங்கள் அப்படியே வைட் ஐஸில் அவரே பார்த்துட்ருக்கீங்க விடாமல். அப்போ அவர் அப்படியே சொடக்கு போட்டு, இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்க, அது அது நான் உன்னை தேடி தான் வந்தேன். என்ன தேடி வந்தியா, என்ன விஷயம் அப்படின்னு ஜேகே கேட்க, நீ எதுக்கு என்ன மேரேஜ் பண்ணிக்கிட்ட? அதான் சொன்னனே உன்னை பழி வாங்கிறதுக்குன்னு. ஏன்னா பழி வாங்கிறதுக்கா? ஏன்னா பைத்தியமா? பழி வாங்கிறதுக்கு யாராச்சும் மேரேஜ் பண்ணிப்பாங்களா? நான் பண்ணிப்பேன். இப்போ என்ன பைத்தியம்னு சொல்கிறியா? இல்லை அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே பயப்படுறீங்க. ஏன்னா அவர் உங்களை பார்த்து முறைக்கிறாரு. நீங்கள் அது வந்து நீ எதுக்கு என்ன மேரேஜ் பண்ணிக்கிட்ட? உன்னோட லைஃபே எதுக்கு இப்படி நீ வேஸ்ட் பண்ணுறேன்னா இத்தனை வருஷம் நான் ஒன்று நினச்சி தான் வேஸ்ட் பண்ணேன். அப்போ உன்னோட லைஃப்பையும் நான் வேஸ்ட் பண்ணணும்ல, அதனால் இன்னும் 2 வருஷம் வேஸ்ட்டாக போனால் ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்ல, ஏன்னா பைத்தியமா ஜேகே? ஏன்னா என்ன பார்த்த பைத்தியம்னு சொன்ன அப்படின்னு திரும்பி உங்களை முறைக்க நீங்கள் அப்படியே பின்னாடி போக, அப்போ தெரியாதனமாக வலிக்கி விட்டு விழுக்க போயிட்டீங்க. அப்போ ஜேகே தான் உங்களை அப்படியே பிடிக்க,
அப்போ நீங்கள் அவரையே பார்க்க அவரும் உங்களே தான் பார்க்குறாரு. அப்போ ஜேகே இப்பயாச்சும் சொல்லு, என்னை எதுக்கு பிரேக்கப் பண்ண அப்படின்ட்டு ஜேகே கேட்குறாரு. அப்போ நீங்கள் அது அது உங்கள் அம்மா. என்ன என் அம்மாவா அப்படின்ட்டு ஜேகே ஷாக் ஆகிட்டு அப்படியே கேட்க. ஸோ அதோட நம்ம இந்த ஒன் ஷர்ட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப லென்த்தாக போதில்ல, அதனால இதை ஒரு 2 ஷர்ட்டாக வச்சுக்கலாம். ஓகேவா? நான் ஒரே வீடியோலேயே ஃபுல் ஸ்டோரி போட்டிருப்பேன், ஆனால் எனக்கு கொஞ்சம் டைம் இல்லை. ஸோ அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மண்டே இதோட இன்னொரு எபிசோட் ரிலீஸ் ஆகிடும், அதுதான் ஃபைனல். ஓகேவா? ஸோ உங்களை நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணுறேன். ஓகே, பாய் பாய்.